இந்த வாட்டி ஜுடியோக்குள்ளே பார்த்தீங்கன்னா செம்ம வின்டர் கலெக்ஷன் வந்திருக்கு. அது இல்லாமல் பிரசாந்த் நைன்ஸ் எல்லாம் புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. இல்லை இது ஏற்கனவே இருக்கான்னு எனக்கு தெரியாது. மறக்காமல் போய் வின்டர் கலெக்ஷன்லாம் அள்ளிக்கோங்க. ஏன்னா ஆஃபர்லாம் எதுவும் கிடையாது. பட் ஆனால் நார்மல் ரேட்டு தான். ஆனால் வின்டர் கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஷர்ட் டிஷர்ட்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குங்க. 499 299 அதுக்கேற்ற மாதிரி வந்து வச்சுருக்காங்க. சத்தியமாக சொல்கிறேன், இந்த மாதிரி டைமில் போயிட்டு நம்ம பர்ச்சேஸ் பண்ண நம்ம டூர் போனாலும் சரி எங்கன்னா இப்போயே வாங்கி வச்சுக்கிட்டோன்னா நம்மளுக்கு வந்து மே மந்த் அந்த மாதிரி டைமில் வந்து யூஸ் ஆகும். நம்ம குளிரான பிரதேசத்துக்கு போகணுன்னா அதுக்கப்புறம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இப்போ திருமலவாயில் இருக்க ஸ்டுடியோக்கு தான் வந்திருக்கோம். என்னென்ன கலெக்ஷன் இருக்குன்னு எல்லாத்தையும் நான் இந்த வீடியோவில் கவர் பண்ணுறேன். பாருங்கள், கண்டிப்பாக நான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? என்னென்ன இருக்குன்னு நான் எல்லாத்தையுமே காட்டுறேன் உங்களுக்கு. ஒன்று விடாமல் எல்லாத்தையுமே நான் இந்த வீடியோவில் கவர் பண்ணுறேன். கண்டிப்பாக பாருங்கள். எல்லா வின்டர் கலெக்ஷனுமே சூப்பராக இருக்குங்க. நிஜமாக இந்த க்ராப் டாப்ஸ் வின்டர் கலெக்ஷன், அதுக்கப்புறம் டீஸு, அதுக்கப்புறம் வந்து ஸ்வெட் டிஷர்ட்டு, அதுக்கப்புறம் வந்து உட்டீஸ் எல்லாமே வேறு லெவலுக்கு. இதெல்லாம் வந்து கிறிஸ்மஸ் கலெக்ஷனு. கிறிஸ்மஸ் வரதுக்கு முன்னாடியே கலெக்ஷன் கொண்டு வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் நான் வந்து கிறிஸ்மஸ் கலெக்ஷன் அப்போ பார்த்துருக்கேன். அதுக்கு ஏன் அது கொண்டு வந்திருக்காங்கன்னா, சில பேர் ஃபோட்டோஷூட் எடுப்பாங்க, சூப்பராக இருக்கும், அதனால் வந்து கொண்டு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த பிளாக் ஷர்ட்டு வேறு லெவலில் இருந்தது. நம்ம என்ன சொல்கிறது, எலாஸ்டிக் டைப்பில் இருந்ததுங்க. நிஜமாலே அது வந்து பார்த்தேன், செம்மையாக இருந்தது. பட் ஆனால் எங்கள் வீட்டில் வாங்க விட மாட்டாங்களா, சரி அப்படியே கொண்டு போய் நான் மாட்டிட்டேன். அடுத்து வேறு என்னடா இருக்குது அப்படின்னு பார்க்குறப்போ ஜீன் பேண்ட், அதுக்கப்புறம் இது பார்த்தேன், இது என்ன ரேட் வரும் அப்படின்னு பார்த்துட்டு அப்புறம் ஜாக்கெட்ஸு. இந்த விண்டருக்கு வந்து நிறைய வந்து நம்மளுக்கு குளிரும்ல, அது வந்து ஜாக்கெட்ஸ் நிறைய கொண்டு வந்திருக்காங்க. 199 டிஷர்ட்லாம் பார்த்திங்கன்னா இதான் மாடல் கொண்டு வந்திருக்காங்க. நிறைய மாடல் பிங்க் ப்ளூன்னு கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஆப்போசிட் பார்த்திங்கன்னா இல்லை 499 பார்த்திங்கன்னா வந்து இந்த ஸ்வெட் டிஷர்ட் எல்லாமே பார்க்க வந்து உங்களுக்கு வந்து வெயிட்டாக இருக்க மாதிரி இருக்கும். பட் ஆனால் வெயிட்டே கிடையாதுங்க. பிங்க் கலரு, வயலட் கலருன்னு, லைட் ப்ளூ கலர்ஸ்ன்னு நிறைய கொண்டு வந்திருக்காங்க. அப்படியே நான் வந்து ஹேண்ட்பேக் செக்ஷன் தான் போனேன். அங்கே பார்த்தா இந்த ரெட் பார்க்கவே சும்மா கிளாசிக்காக இருந்ததுங்க. பட் ஆனால் என்ன சொல்கிறது, எனக்கு வந்து ஓகே இல்லாமல் வேணாண்டா அப்படின்ற மாதிரி இருந்தது. எனக்கு பிடிச்சது பார்த்திங்கன்னா இந்த ப்ரௌன் பேக் பிடிச்சிருந்தது. சரி ஓகே, இந்த சைடு என்னென்ன கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்களான்னு போய் பார்க்குறப்ப இதெல்லாம் வந்து நீங்கள் ஹைலைட்ஸில் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக. இந்த ஸ்வெட் ஷர்ட் பிங்க் வந்து செம்மையாக இருந்ததுங்க. எல்லாமே பார்த்திங்கன்னா 500 499 அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. 699 499. இந்த ஸ்வெட் டிஷர்ட்டும் வந்து செம்மையாக இருந்தது. ப்ளூ கலர் ஜீன்லாம் போட்டு பேர் பண்ணோன்னா சும்மா செம்மையாக நச்சுன்னு இருக்கும். இந்த ஆரஞ்சு கலருக்கு பிளாக்கே தாங்க இங்கே நல்லா படுது. ஏன்னே எனக்கு தெரிலங்க. எப்போ போனாலும் இந்த பிளாக்குன்னு நான் வர இருக்கேன். இந்த பிளாக் பிடிச்சவங்களா இருந்தாலும் சரி, எத்தனை பிளாக் எடுத்தாலும் அவங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபை ஆகாதுங்க. அது மாதிரி யாருன்னா இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை நான் தான் அப்படி இருக்கேனான்னு எனக்கு தெரியல. நிறைய பிளாக் ட்ரெஸ் எடுத்தாலும் திருப்பி நம்ம கண்ணில் பிளாக் ட்ரெஸ் தான் பிடிக்கும். அதே மாதிரி இந்த கோட் செட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நீட்டாக அழகாக இருந்தது. ஆஃபீஸ் யூஸ்க்கெலாம் பண்ணலாம். அதுக்கப்புறம் அப்படியே டேரெக்டாக போனீங்கன்னா ஸ்லிப்பர் செக்ஷன் தான் வந்து என்ன கலெக்ஷன் இருக்குன்னு இல்லை, எல்லாமே நார்மல் கலெக்ஷன் தான், எப்பயுமே வர கலெக்ஷன் தான் இருந்தது. சரி ஓகே, இது நம்மளுக்கு செட் ஆகாது அப்படின்ட்டு நான் வேறு லைன் ரூட் எடுத்துட்டேன். வேறு லைன் பார்த்திங்கன்னா ஷூ சைஸ் போகலாம் அப்படின்னு போனேன். பட் ஆனால் ஷூவும் அந்த அளவுக்கு இல்லை. சரி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இதை பார்த்து இது ரேட்டு ஓகே அப்படின்ட்டு இது பார்த்திங்கன்னா வந்து க்ராக்ஸு, ஷூஸு அது மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. இந்த ரப்பர் ஸ்லிப்பர் அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. எதுவுமே எனக்கு பிடிக்கல. பட் ஆனால் வந்து ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நல்லா இருந்தது. நான் வந்து கீழே வந்து ஃபுல்லாக வந்து லேடிஸ்க்கு என்ன நல்லா இருக்கே நீங்கள் பார்த்துடலான்டான்னு தான் வந்தேன். பட் ஆனால் என்ன சொல்கிறது, நான் பர்ச்சேஸ்லாம் எதுவும் பண்ணலைங்க. சும்மா பார்க்கலாம் என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு. அது இல்லாமல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல, நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு இந்த கலெக்ஷன்லாம் இருந்ததுன்னா போவீங்களா, உங்களுக்காகவே நான் வந்து வீடியோ எடுக்கலாம் அப்படின்றத பிளான் பண்ணேன். சரி, அதனால் இந்த சைட் பார்த்திங்கன்னா வந்து ஃப்ராக்கு, அதுக்கப்புறம் சுடிதார் டாப்ஸு, ஆஃபீஸ் யூஸ் டாப்ஸு அந்த மாதிரியெல்லாம் இந்த சைடு வச்சுருந்தாங்க. இல்லை ட்ரெடிஷன் வேர் வந்து ஒரு பக்கம் வச்சுருந்தாங்க. பார்க்கவே சூப்பராக இருந்தது. இதில் திவாலி கலெக்ஷன் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. இந்த ஒயிட் ஃப்ராக் கூட எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது வந்து 899 இல்லை 799 என்னமோ இருந்தது. இதுவும் பார்த்திங்கன்னா இந்த க்ரீன், பேஸ்டல் க்ரீனாக செம்மையாக இருந்தது. இது கூட செம்மையாக இருந்தது. பட் உள்ள நெட்டடு நீங்கள் வந்து பேண்ட் வந்து தனியாக இருக்குது, அதை நீங்கள் பேர் பண்ணிக்கலாம். இந்த எல்லோ கூட சூப்பராக இருந்தது. இது வந்து ஓல்டு கலெக்ஷன். இது நான் பார்த்துருக்கேன் இந்த ஃப்ராக் மாடல், அதனால் அப்படியே சரி ஓகே. அடுத்து வந்து மேக்கப் செக்ஷன். அதுக்கு பக்கத்தில் இந்த எல்லோ கோட் செட் பார்த்திங்கன்னா செம்மையாக இருந்ததுங்க. அதுவும் திவாலி கலெக்ஷன் நினைக்கிறேன். இது வந்து கேமராவில் வேறு கலரில் தெரியுது. பட் ஆனால் அது பார்த்தா லைட் க்ரீன் என்னமோ இருந்த மாதிரி இருந்தது. கேமராவில் வேறு கலரில் அது இதே மாதிரி ப்ளூ, பிங்க் அந்த மாதிரி செட் வச்சுருந்தாங்க. இந்த செட் பார்த்திங்கன்னா உட்டீஸு, க்ராப் டாப்ஸு, க்ராப் டிஷர்ட்டு அதில் வச்சுருந்தாங்க. சரி ஓகே, மேக்கப் திங்ஸில் என்ன புதுசாக இருக்குன்னு போய் பார்த்து லிப்ஸ்டிக் கலர் என்ன அட்ராக்ட் பண்ணிச்சு. சரி வாங்கலாம் அப்படின்னு பார்த்தா இல்லை நல்லா இல்லை, எனக்கு பிடிக்கல. திருப்பி அந்த பர்ஃப்யூம் ஸ்மெல் பண்ணிவிட்டு என்ன ஸ்மெல்லுன்னு பார்த்துட்டு திருப்பி வந்து இந்த செக்ஷனே வந்துட்டேன்.
இது என்ன ரேட் போடுறாங்க அப்படின்னு பார்க்க வந்துட்டேன். சரி ஓகேன்ட்டு அப்புறம் மை செக்ஷன் பண்ணேன். மை நான் எப்போயுமே வந்து ஜுடியோவில் தான் யூஸ் பண்ணுவேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எரியலை. எப்போயுமே மை நான் அதெல்லாம் வச்சேன்னா எரியும் லைட்டாக. ஆனால் எனக்கு எரியலை. அது என்னன்னு தெரில. எனக்கு ஒரு வேளை செட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். அப்புறம் போயிட்டு இந்த வயலட் கலராக பர்பிள் கலராக அது எனக்கு தெரியலங்க. எப்பயுமே கன்ஃபியூஸ் ஆகும் ரெண்டுத்துக்கும். அதுக்கப்புறம் இந்த லைட்டாக இல்லை டார்க் ப்ளூ, நேவி ப்ளூன்னு நினைக்கிறேன், அது ரெண்டுத்தையும் எடுத்தேன். ஏன்னா அந்த 2 கலரும் எனக்கு ரொம்ப நாளாக வாங்கணும்னு இருந்தது. சரி வாங்கலாம் அப்படின்ட்டு, ஏன்னா கம்மி ரேட்டு தானே, அதனால் வாங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அப்படியே மேலே வந்து ஜென் செக்ஷன் போனேன். நம்மளதில் பார்த்துட்டு ஜென்ஸுக்கு காட்டலைன்னா எப்படி இருக்கும், கவலைப்படுவாங்கள்ல. அதனால் வந்து ஜென் செக்ஷன் போனேன். அப்படியே வந்து கிட்ஸுக்கு பார்த்தேங்க. நான் குட்டியாக இருக்கிறப்போ இந்த ஸ்டுடியோ கடையிலேருந்து தான் எனக்கு வருத்தம். ஏன் சொன்னால் அவ்வளோ க்யூட்டாக இருக்குது. நம்ம சின்ன வயசில் இருக்கிறப்போ தீபாவளிக்கு, பர்த்டேக்கு, பொங்கலுக்கு அந்த மாதிரி தான் புது ட்ரெஸ் எடுப்பாங்க. இப்போ இது கிட்ஸுக்கு நார்மலாகவே புது ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறாங்க இந்த ஸ்டுடியோ கலெக்ஷனில். அது வாங்கி கொடுக்கணும்னு தோணும் எல்லாருக்குமே. அது வந்து பார்த்தாலே தோணும். எங்கள் வீட்லேயே அப்படி தான். இப்போ நான் உங்களை கடை கூட்டு போகணுன்னா பார்த்தோன்னே நல்லா இருக்கல வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்ககிட்ட காசு இல்லைனாலும் இதை தான் சொல்லுவாங்க. எல்லா பேரண்ட்ஸுமே அப்படி தானே. அது பார்க்குறப்போ கிட்ஸுக்கு வந்து க்யூட்டாக இருக்கிறப்போ நம்ம இது மாதிரி இல்லையே அப்படின்னு தான் எனக்கு வருத்தம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜென்ஸுக்கு தான் நிறைய கலெக்ஷன் வச்சுருந்தாங்க. பார்த்துக்கோங்க, ஜென்ஸுக்கு இதெல்லாம் கலெக்ஷன் இருக்குது. காமிச்சிடுற ஃபுல் வீடியோவில். ஏன்னா ஜென்ஸுக்கு வந்து நான் ஃபுல்லாக கவர் பண்ணல. பட் ஆனால் வந்து ஓரளவுக்கு நான் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் அப்புறம் திருப்பியும் பில்லிங் செக்ஷன் போகிறப்ப நான் இதை ப்ரெஸ் ஆன் நெயில்ஸ் பார்த்துருக்கேங்க. இது ஏற்கனவே இருந்து தான் எனக்கு தெரியல. இதான் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இது ஏற்கனவே இருக்குது அப்படின்னீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் தெரிஞ்சுக்கிறேன். இல்லை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வருதா அப்படின்னு எனக்குன்னு தெரியல. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. அவ்வளோதாங்க. பில்லிங்கை போட்டு இந்த வீடியோ இதோட முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் என்ன கலெக்ஷன் வருதுன்னு. அது வரையும் வெயிட் பண்ணிட்டுருங்க. வீணா விங்ஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.